உச்சநீதிமன்றம் வந்து தலைமையிலேயே கொட்டு வச்சு இன்னும் ஏன் அமைச்சர் பதவி வேணுமா இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஜெயில் தண்டனை வேணுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அமைச்சர் பதவியில நீங்க தூக்குறீங்க. அந்த அளவுக்கு ஊழல்வாதிகளுக்கு அவ்வளவு பெனிஃபிட் கொடுத்து வச்சிருக்கீங்க இந்த அரசாங்கம். திரும்ப திரும்ப குற்றம் சாட்டுறதுக்காக நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அதுக்காக மக்கள் உங்களை திரும்ப உட்கார வச்சிருக்காங்க அதிமுகவுக்கு பதிலா. இந்த வேலை செய்யறதுக்கு எதுக்கு நீங்க தேவையே கிடையாது. அப்ப தொடர்ந்து இது போன்ற பாலியல் குற்றங்கள் நடக்குவதற்கான காரணம், முக்கிய காரணம் என்னன்னா, உடனடியாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதில்லை. உடனடியாக குற்றவாளிகளை அடையாளம் காண முடியல. அந்த வழக்கு நீண்டுகிட்டே போகுது. ஒரு 4 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் எல்லாம் முடிஞ்சு இதெல்லாம் மக்கள் பேச மறந்ததற்கு பிறகு ஆறுதலுக்காக ஒரு தீர்ப்பு வரும்போது அந்த பயம் இல்லாததுனால தான் இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தமிழகத்துல மிக அதிகமாக, குறிப்பாக இந்த திமுக ஆட்சி காலத்துல ரொம்பவே மோசமான ஒரு நிலையில இருக்கு. மக்கள் பிரச்சனையில உண்மையான தீர்வை நோக்கி நகராம அந்த மக்களுக்கு என்ன பயன் அளிக்கணுமோ, என்ன விதமான தீர்வை கொடுக்கணுமோ அதை கொடுக்காம மாறி மாறி அவங்க 2 பேரும் உண்மையை சொல்லி எக்ஸ்போஸ் ஆயிட்டு ஆட்சி முடிஞ்சிருச்சு, அதிமுகவோட ஆட்சி முடிஞ்சிருச்சு, இன்றைக்கு அந்த வழக்குல தீர்ப்பு வந்துருச்சு, அதை நீங்க வந்து குற்றம் சொல்லி நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, உங்க ஆட்சி நடந்ததுக்கு நீங்க எப்ப தண்டனை கொடுப்பீங்க? வாழ முடியுமோ, அந்த கட்சியினுடைய அமைச்சர்கள் வாழ முடியுமோ, ஊழல் செய்ய முடியுமோ, ஊழலில் திளைக்க முடியுமோ, அத்தனையும் இந்த 4 ஆண்டு காலத்தை செஞ்சாச்சு. அதை செய்துவிட்டு 4 ஆண்டு நல்ல ஆட்சின்னு சொன்னா உங்களுக்கு நல்ல ஆட்சியா இருக்கலாம். மக்கள் வேதனையில இருக்கிறாங்க, துன்பத்துல இருக்காங்க, துயரத்துல இருக்கிறாங்க. நடிகர் பின்னாடி போறீங்க அப்படின்னா அதே நடிகர் தானே இன்னைக்கு உதயநிதி அவர்களும் துணை முதலமைச்சரா இருக்காரு. உதயநிதி நீங்க வந்து துணை முதலமைச்சரா பாப்பீங்களா, நடிகரா பாப்பீங்களா?